ஹாம்ஸ்டர் காம்பேட் உங்களை கோடீஸ்வரனாக்குமா இல்லை இதுவும் இன்னொரு இன்ஃப்ளூயன்சஸ் உருட்டா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுவுமே பண்ணாமல் மொபைலில் டெப் பண்ணுறது மூலமாக வர்ச்சுவல் பாயிண்ட்ஸ் earn பண்ணி அந்த வர்ச்சுவல் பாயிண்ட்ஸை கிரிப்டோ கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த கிரிப்டோ கரன்சியை ஃபியட் கரன்சிக்கு இல்லை நம்ம ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த காசை வச்சு எத்தனை டெஸ்லா கார் வாங்கலாம், பீச்சில் எத்தனை பங்களா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல. வீடியோ முழுசாக பாருங்கள். எது போய் எது உண்மை, எது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Rifas. இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்துக்கிட்டு ஹாம்ஸ்டர் காம்பேட் சம்மந்தமாக சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறப்போ HAM ஹேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹேம் அப்படிங்கிறது இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட்டோட சிம்போலே கிடையாது. நீ என்ன சொல்ற? ஆமாங்க, 2021 ஹாம்ஸ்டர் காயின் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிப்டோ டோக்கன் வந்துக்கிட்டு Web20 அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினை பேஸ் பண்ணி வந்தது. அதோட வெப்சைட் வந்துக்கிட்டு swaphamster.io அப்படின்னு சொல்கிறது. இப்போ எல்லாரும் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதோட வெப்சைட் வந்துக்கிட்டு hamstercombat.io அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்பவே கண்ணை கட்டுது இல்ல இது கூட தெரியாம தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துக்கிட்டு உங்களோட கோடீஸ்வரன் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹாம்ஸ்டர் காம்பேட்டோட வெப்சைட் படி அதுக்கு எந்த சிம்போலும் இன்னைக்கு வரையும் கிடையாது. கோயின் பேஸ் படி இதோட சிம்பிள் ஹாம்ஸ்டர் வித்தவுட் இ. இன்னும் சில எக்ஸ்சேஞ்ச் படி ஹாம்ஸ்டர் வித்தவுட் A&E. பாருங்க, இதோட சிம்பிள் கூட இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா இதை வச்சு டெஸ்லா கார் வாங்கலாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்படித்தானே இந்த இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாம்ஸ்டர் காயினோட லோகோ இது, ஹாம்ஸ்டர் காம்பேட்டோட லோகோ இது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஹாம்ஸ்டர் காம்பேட் வந்துக்கிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சியா இல்ல. ஹாம்ஸ்டர் காம்பேட் வந்துக்கிட்டு ஒரு கிரிப்டோ காயினா இல்ல. ஹாம்ஸ்டர் காம்பேட் வந்துக்கிட்டு ஒரு கிரிப்டோ டோக்கனா அட இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க. நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஹாம்ஸ்டர் காம்பேட் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல கிரிப்டோ கரன்சினா என்ன, கிரிப்டோ காயின்னா என்ன, கிரிப்டோ டோக்கன்னா என்ன, இந்த மூணுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சுக்கணும். மியூசிக்னா என்ன? கிரிப்டோ காயின்னா அதுக்கு வந்துக்கிட்டு சொந்தமா ஒரு பிளாக் செயின் இருக்கும். அந்த பிளாக் செயின்ல அந்த கிரிப்டோ கரன்சிக்குரிய எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம பப்ளிக்கா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸுக்கு போகுது, எத்தனை தேதி போகுது, எவ்வளோ அமௌண்ட்டு போகுது, இந்த மாதிரியான எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு பிளாக் செயினில் போயிட்டு நம்ம ஒரு கிரிப்டோ கோயினோடதை அதோட பிளாக் செயினில் செக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பிளாக் செயினில் ஒரே ஒரு கோயின் சம்பந்தமாக டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். அது அந்த பிளாக் செயினுக்குரிய ஒரு கிரிப்டோ கோயினாக இருக்கும். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக பிட்கோயினை சொல்லலாம். கிரிப்டோ டோக்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாக் செயின் பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்படுற ஒரு கிரிப்டோ. இதுக்கு எக்ஸாம்பிளாக செயின் லிங்க்ன்ற அந்த கோயின், அப்புறம் ஃபைல் கோயின், இதுகளை சொல்லலாம். நான் ஸ்டார்ட்லேயே சொன்ன ஹேம் அப்படிங்கிற அந்த HAM அப்படிங்கிற சிம்போடு இருக்கிற கிரிப்டோ கூட ஒரு கிரிப்டோ டோக்கன் தான். அது வந்துக்கிட்டு தேர்ட் பார்ட்டி Web20 அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டோக்கன். இப்போ இந்த மாதிரி கிரிப்டோ டோக்கன்களை கிரியேட் பண்ணுற தேர்ட் பார்ட்டி பிளாக் செயின்களில் வந்துக்கிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகளை அதாவது கிரிப்டோ டோக்கன்களை நீங்கள் செக் பண்ணக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கிரிப்டோ டோக்கன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கிரிப்டோ ஸ்கேம்ஸ் வந்துட்டு நிறைய வர தொடங்கிச்சு. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இப்போ ஒரு $10 இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட ஒரு கிரிப்டோ டோக்கனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரூட் இன்ஃப்ளூயன்சஸாக பார்த்து உங்களுக்கு பிடிக்க தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நீங்களும் காசு பார்க்கலாம். இந்த கிரிப்டோ காயின், இந்த கிரிப்டோ டோக்கன் ரெண்டையும் சேர்த்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாம்ஸ்டர் காம்பேட் வந்துக்கிட்டு ஒரு கிரிப்டோ கோயின் கிடையாது, ஏன்னு சொன்னால் அதுக்கு சொந்தமாக ஒரு பிளாக் செயின் கிடையாது. ஹாம்ஸ்டர் காம்பேட் வந்துக்கிட்டு ஒரு கிரிப்டோ டோக்கனும் கிடையாது, ஏன்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாக் செயினில் கூட கிடையாது. அதை நம்ம வெரிஃபை பண்ணக்கூட முடியாது. அப்போ ஹாம்ஸ்டர் காம்பேட் அப்படின்னு சொன்னால் என்ன? ஹாம்ஸ்டர் காம்பேட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு டெலிகிராம் கேம் பாட். இந்த கேமில் நீங்கள் டெய்லி லாகின் ஆகி உங்களோட ஒரு எக்ஸ்சேஞ்சோட சிஇஓவாக இமேஜின் பண்ணிக்கிட்டு டெப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு நிறைய வர்ச்சுவல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இவன் அவனே தான்ப்பா. சரி, அப்படி கிடைக்கிற அந்த வர்ச்சுவல் பாயிண்ட்ஸை நீங்கள் காசாக மாற்றிக்கலாமா? இன்னைக்கு வரையும் முடியாது. இன்னைக்கு அப்புறம் அதை யாராலையும் ஷோர் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லலாம். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் கேட்குற மாதிரி இந்த கிடைக்கிற பொருள்ஸ் எல்லாம் வச்சு அதில் வர காசை வச்சு லம்போகினி காரெல்லாம் வாங்குற அளவுக்கு காசு பார்க்க முடியாது. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், போன மாதம் அவங்களோட ஒஃபிஷியல் சோசியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு 15 மில்லியன் பேர் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் நேற்று செக் பண்ணேன், இது 20 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 20 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸுக்கும் $1 கொடுத்தா கூட அந்த கம்பெனிக்கு $200 மில்லியன் தேவை, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் பார்க்குறதுக்கு முன்னாலேயே. ஏங்க, ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி சும்மா டெப் பண்ணுறவங்களுக்கு அவண்டி மட்டும் $200 மில்லியன் அவங்களுக்கு எந்த வருமானம் இல்லாமலே செலவு பண்ணுமா?
இது சாத்தியமே இல்லை ஒரு விஷயம் தானே. இது போக சும்மா ஐஎன்ஆரில் இந்தியா காசு ரூபா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு 26,56,67,634 விர்ச்சுவல் பாயிண்ட்ஸ் தேவை. கோயின்பேஸ் வந்துக்கிட்டு இந்த ஹேம்ஸ்டர் காம்பேட் வந்தால் அதோட வேலை இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிக்கிற ஒரு ப்ரைஸ் மூலமாக பார்த்தா கூட. ஸோ இந்த 26 கோடி விர்ச்சுவல் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் போகும் நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வரப்போகிறது ரூபா காசு. ஹேம்ஸ்டர் காம்பேட் ஏன் ட்ரஸ்ட்டு கிடையாது, கொஞ்சம் கூட ட்ரஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதோட ஒஃபிஷியல் சைட் ஹேம்ஸ்டர் காம்பேட் ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இந்த வீடியோ செய்கிறப்போ ஒர்க் பண்ணதில்லை. ஒரு சின்ன ஒரு எரராக இருந்தால் கூட அதை வந்துக்கிட்டு அவங்களோட சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணணும். ஆனால் சைட் வேலை செய்யாமல் விட்டு இப்போது 8 மணித்தியாலம் 8 hours ஆகுது. ஆனால் இது வரைக்கும் ஒஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடைக்காத சம்மந்தமாக. அடுத்தது இந்த சைட் வேலை செய்கிறப்போ அதோட வலது பக்கம் மேல் மூலையில் ஒயிட் பேப்பருக்கான லிங்க் இருந்தது. ஒயிட் பேப்பர்னா என்ன, கொஞ்சம் இருங்க, எந்த ஒயிட் பேப்பர் கிடையாதுங்க. கிரிப்டோ கரன்சியில் வந்துக்கிட்டு ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அந்த கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ், அது என்ன டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருக்குது, அதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட கான்செப்ட் என்ன, இதோட பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு பிளான் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஒயிட் பேப்பர். அந்த ஒயிட் பேப்பருக்கான லிங்க்கு இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கமிங் சூன்லேயே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதோட கான்செப்ட் என்ன, அதோட டெக்னாலஜி என்ன, அதில் இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு இன்னும் தெரியாது. ஆனால் நம்மளோட இன்ஸ்டாகிராம், யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் இது யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த டீட்டெயிலும் கிடையாது. அனானிமஸ் டீம் உண்டு, எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இல்லை இதோட டெவலப்பர் யார், இதோட அட்வைசர் யார், இதோட ஃபைனான்ஸ் பேக்கப் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த hamstercombat.io அப்படின்னு சொல்கிற அந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலை வச்சு இது ரஷ்யாவில் இருக்கிற ஒரு கார் கம்பெனி ஓனர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்கிறார். அடுத்து இந்த ஹேம்ஸ்டர் காம்பேட்டுக்கு சொல்லி எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் கிடையாது, அதுக்கு பெக் பண்ணக்கூடிய மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் ஊட்டுற மாதிரி இது ஒரு கிரிப்டோ கரன்சியே கிடையாது. இவ்வளவுத்தையும் பார்க்குறப்போ இதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அதில் வந்து பொட்டன்ஷியலாக காசு இருக்கிறவங்க, அதாவது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றப்போ தான் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியெல்லாம் பீக்குக்கு போகும். ஸோ அப்படி யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுற யாருமே அதை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யோசிக்காமலுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லேயும் உருட்டுறவங்களோட கதையை கேட்டு டப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ரியல் மணி இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. சரி, நீ என்ன தான் சொல்ல வர, இது ஒரு ஸ்கேமாக கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட நேச்சரை வச்சு பார்க்குறப்போ இந்த ஹேம்ஸ்டர் காம்பேட்டை நம்ம ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட எந்த ஒரு ஒஃபிஷியல் அக்கௌண்ட்லேயுமே அவங்க வந்துக்கிட்டு இந்த விர்ச்சுவல் கரன்சியை வச்சு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தருவோம் அப்படின்னு சொல்லலை. இந்த கோடீஸ்வரன் ஆக்கிற கதை, லம்போகினி வாங்குற கதை, பீச்சில் பங்களோ வாங்குற கதையெல்லாம் பேசுகிறது நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் உருட்டுற இன்ஃப்ளூயன்சஸ் தானே தவிர இது எதுவுமே ஒரு ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. எப்போவாவது ஒரு கிரிப்டோ டோக்கனாக வந்தால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்துக்கிட்டு லிஸ்ட் ஆனால் உங்களுக்கு $1 $2 கிடைக்கலாம், அவ்வளவுதான். இந்த ஹேம்ஸ்டர் காம்பேட் சம்மந்தமாக உருட்டுற ஆளுங்க எல்லாமே உங்களோட ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவங்களோட ரெஃபரல் போனஸை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக உங்களோட கொஞ்சம் அதிகமான ஹேம்ஸ்டர் காம்பேட் விர்ச்சுவல் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த ஹேம்ஸ்டர் காம்பேட்டில் இருக்கீங்களா இல்லையா, எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தால் இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முக்கியமாக எப்போவாவது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த விர்ச்சுவல் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியாக, ஒரு கிரிப்டோ டோக்கனா, இல்லை ஒரு கிரிப்டோ கோயினாக வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.